தன்னை எம்ஜிஆராக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் இடைத்தேர்தலில் நிற்காமல் இருப்பதன் மூலமாக அவர் தேர்தல் கூட பனையூர் வீட்டில் நடந்தாதான் நிற்கலாம்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. போன முறை கண்டிப்பாக ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். போட்டி போட்ட அதிமுகவும் 30-40 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 150 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்கள் கூட ஒரு பகுதியில் வரல. விஜயகாந்த் கட்சி துவங்கினாலும் விஜயகாந்தனால நடுரோட்டுக்கு வந்தவங்க எத்தனையோ பேர், எம்ஜிஆர் கட்சி துவங்கினாலும் எம்ஜிஆர் நடுரோட்டுக்கு வந்தவங்க எத்தனையோ பேர். ஒரு திமுகவுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்வதற்காகவாது அந்த களத்தை பயன்படுத்திக்க வேண்டும். அதையே நான் பயன்படுத்திக்க மாட்டேன் என்பதால் நம்ம எங்க கூட்டணி அமையும், எங்க நமக்கு சூழ்நிலை அமையும் காத்திருக்கக்கூடிய விஜயை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்துடைய எதிர்காலம். நான் நிச்சயமா சொல்றேன், இந்த வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு 5 வருடம் கழிச்சு நீங்க நான் சொன்ன வார்த்தையை நம்புவீங்க. ஒரு ரூபாயாக உண்டியல் குலுக்கி இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கிலும் பணத்தை பார்த்து கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் முதலாளிகளாகிவிட்டார். தமிழகத்துல ஈரோடு இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல பாஜக ஒரு நிலைப்பாடு வரும் நாட்களில் சொல்லதா இருக்கிறது சார். திமுக சார்பில் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தான் மீண்டும் சீட்டு தகவலாம் வந்திருக்கிறது. விஜய் அவர்கள் நான் இதுல போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். தொடர்ந்தா 2026 தான் முதல்வராக தான் போட்டிடுவேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளாக இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதை? அண்டிப்பட்டி இடைத்தேர்தல் மூலமாகத்தான் ஆட்சியை பிடித்தார் எம்ஜிஆர். தன்னை எம்ஜிஆராக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் இடைத்தேர்தலில் நிற்காமல் இருப்பதன் மூலமாக அவர் தேர்தல் கூட பனையூர் வீட்டில் நடந்தாதான் நிற்கலாம்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அதனால விஜயை பத்தி இதில் ஒன்றும் பேசுறதுக்குலாம் ஒன்றும் பெரிய அரசியல் நிலைப்பாடெல்லாம் இல்லை. இந்த இடைத்தேர்தல் என்பது திட்டமிட்டு இந்த அரசாங்கத்தின் அதிகார திமிரால் வந்த இடைத்தேர்தல். EVKS இளங்கோவன் மகனுடைய மறைவுக்கு பின்னால் EVKSனுடைய வயது என்ன, உடல்நிலை என்ன என்பதெல்லாம் நன்றாக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தெரியும். பட்டியலை ஆடை அடைப்பது போல மக்களை அடைத்து வைத்து வாக்காளர்களை விலை கொடுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஓட்டுக்காக கிட்னியை மட்டும்தான் திருடலை. அவ்வளவு அயோக்கியத்தனமாக ஜெயிக்க வைத்த EVKS இளங்கோவனை ஈரோடு கிழக்கில் எந்த குலசாமி இருக்குன்னு தெரியல, அது ஏற்றுக்கலை. அவரை போன்ற மனிதர்களுக்கான வயதை கருத்தில் கொண்டாவது அன்னைக்காவது அவர் பையனுக்கு கொடுத்துருக்கணும், நிப்பாட்டி இருக்கணும். ஒரு மேலும் தேர்தல் மேலும் அதனால மக்களுக்கு லாபம் தான், அது ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது. அரசு நிர்வாகம் இதில் ஸ்தம்பிச்சு இன்னொரு 3 மாத காலம் இது வாழ்வா சாவா, இது ஒரு பொழுதுபோக்கு. இப்படியே 5 வருடத்துக்கு 10 பொழுதுபோக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும்னு சொல்லுது. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது என்பது தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு தெரியும். இதில் அதிமுக நின்று ஜெயிக்க முடியாலும் சரி, பாஜக நின்று ஜெயிக்க முடியாலும் சரி, இப்போ நாங்களே நின்னா கூட பெரும்பாலான வாக்குகளை பெற முடியுமே தவிர வெற்றி பெற முடியும்னு கேட்டால் அவங்க என்னென்ன அக்கிரமங்கள் அநியாயங்கள் பண்ணுவாங்கிறதெல்லாம் தெரியும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு, பின்வாங்கக்கூடாது என்கிற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் அதிமுக ஏற்கனவே விக்கிரவாண்டி தேர்தலில் பின்வாங்கியிருந்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் நின்னாங்க. எங்களுடைய கூட்டணியுடைய நிலைப்பாடு என்பது எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு வேட்பாளரை அறிவிக்கலாம், இல்லை யாரையாவது ஆதரிக்கலாம். ஆனால் இந்த இடைத்தேர்தல் இந்த 9 மாத காலத்தில் அவசியமற்றது. இது சும்மா பணத்தால் மக்களை விலைக்கு வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு கேண்டிடேட் போட்டு அதுக்கு இன்னொரு 10 மாதம் எலெக்ஷனில் என்ன செஞ்சிட முடியும்? ஒவ்வொரு முறை தேர்தல் நடக்கும் போதும் 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. பெரிய வேதனை என்னன்னா, போன முறை கண்டிப்பாக ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த வெற்றியை பெற்றிருப்பாங்க. போட்டி போட்ட அதிமுகவும் 30-40 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த 150 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்கள் கூட ஒரு பகுதியில் வரல. ஒரு பஞ்சாயத்தில் ஒரு 100 பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் என்பது ஒரு 100 பஞ்சாயத்தாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பஞ்சாயத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு நவீனமான ஒரு பள்ளிக்கூடம், இல்லை ஒரு நவீனமான ஒரு சமுதாய கூடம், ஒரு நவீனமான கட்டண கழிப்பறை, இல்லை ஒரு நூலகம், எதையோ ஒரு நல்ல ஒரு கோவில், இல்லை ஒரு சர்ச்சு, எதையோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு வாக்கு கேட்டால் அது கூட நியாயம் இருக்கு. மக்களை அடைச்சி வச்சு காசு கொடுத்து சாராயத்தை ஓட விட்டு வெள்ளி கொலுசு கொடுத்து அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி அதை அந்த தேர்தல் எதற்கு அந்த வெற்றியை வச்சுக்கிட்டு பாருங்க திமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்கள் நியாயமாக பார்த்தால் நாங்கள் 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டோம், இந்த தேர்தலை சுதந்திரமாக சந்திக்கிறோம், வாங்க ஒரு கை பார்க்கலாங்கிற திமுகவுக்கு இருக்குமானால் எல்லா கட்சிகளும் களத்தில் நிற்க தயாராக தான் இருக்கும். இந்த மக்களை விலைக்கு வாங்கக்கூடிய தேர்தல் தான் இடைத்தேர்தல். இதில் நிப்பாட்டக்கூடிய கேண்டிடேட்டு கூட அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்களை தான் நிப்பாட்டுவாங்க. இது தமிழ்நாட்டுக்கும் இந்த திமுக அரசாங்கத்தால் ஏற்கனவே எந்த பலனும் இல்லாத போது ஈரோடு கிழக்கு தேர்தலும் எந்த பலனும் கிடையாது. நடிகர் விஜய் இதில் ஒரு அரசியல் ஒரு உண்மையை சொல்லிவிட்டார். அவர் எம்ஜிஆராக தன்னை நினைத்து கொண்டு களத்துக்கு வந்தவர் தான் ஒரு எம்ஜிஆர் இல்லை என்பதை புரிந்து கொண்டார். அரசியல் களத்துடைய இயல்பான சூழ்நிலைகளையும் ஒரு வேட்பாளரை நிறுத்துவதும் அதற்காக ஃபைட் பண்றதுக்கு
ஒரு கட்சி துவங்கி நீ 5 லட்சம் பேரை மாநாடு போட்ட நீ ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறல நீயே வந்து நின்று ஒரு 100 பஞ்சாயத்துல போய் நியாயத்தை பேசி மக்கள்கிட்ட வாக்கு வாங்குவதற்கு துணிச்சல் இல்லை என்கிற பட்சத்தில் எப்படி நீ அடுத்த தேர்தலை சந்திப்ப, எப்படி கட்சி நடத்துவ, உன் பின்னால் போகக்கூடிய இளைஞர் கூட்டத்திற்கு நீ என்ன பதில் சொல்லு? அது பின்னாடி பாவம் நிறைய படிச்ச குழந்தைங்கலாம் போகுது, நிறைய படிச்ச பசங்க, ஒன்றும் பாரம்பரியமான அரசியல்வாதியோட பையங்கள்லாம் யாரும் விஜய்கிட்ட போகல. பெரிய சமூகத்தில் இருக்க, ஏன்னா அந்த புத்திசாலிகள் பிள்ளைகளெல்லாம் யாரும் அங்கே அனுப்பலை. அங்கே போய்கிட்டு இருக்க குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி டாக்டர் படித்த குழந்தைங்க, அந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைங்கெல்லாம் விஜய்கிட்ட போனால் நமக்கு ஒரு மாற்றம் வந்துன்னு நினச்சி போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை புரியணும். இந்த அரசியல் போக்கில் நீங்கள் போகும்போது என்ன நடக்கும்னா, அரசியல் வெற்றி பெற்ற 10 பேர் தான் உங்களுக்கு விளம்பரத்தில் தெரியும். இதில் தோல்வி பெற்று தான் குடும்பத்தை இழந்து நடு ரோட்டுக்கு வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அரசியலுக்கு ஆசைப்பட்ட தொண்டர்களை பற்றி தமிழ்நாடு அரசியல்வாதிகள் காலி பண்ணவங்களை பற்றி தெரியாது. விஜயகாந்த் கட்சி துவங்கினாலும் விஜயகாந்த்னால நடு ரோட்டுக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் கட்சி துவங்கினாலும் எம்ஜிஆரால் நடு ரோட்டுக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர் எம்ஜிஆர் கூட ஏதோ ஒரு விதத்தில் அதிகாரத்தை பிடித்தார். விஜயகாந்த் அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏதோ நல்லது பண்ணலாம்னு நினைக்கிற காலத்தில் அவரால் பண்ண முடியாம போயிடுச்சு. இவர்கள் 2 பேரை விட மோசமான அரசியல் விஜய் செய்கிறார். அவர் களத்துக்குன்னு வர முடியாது. 2026 தேர்தலில் நான் நின்னா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு உங்களை ஏமாற்றுவது என்னமோ எனக்கு புதுசா சதுரங்க வேட்டை படத்துல எம்எல்எம் கம்பெனி ஆரம்பிச்சு நட்டி பேசுற மாதிரி இருக்கு. இது ரொம்ப அபத்தம். இதுக்கு பின்னால் நீங்க மீண்டும் மீண்டும் தாவாக்கா நாங்க அப்படின்னு நீங்க ஏதோ அவருடைய பொழுதுபோக்குக்கு நீங்க போனீங்கன்னா, எப்படி சினிமா ரசிகர் மன்றங்களை பார்த்து மக்கள் சிரிப்பார்களோ அது போலதான் உங்களையும் பார்த்து சிரிப்பாங்க. ஒரே ஒரு தேர்தல்மா, நான் உங்க தலைவன்ட்ட நீங்களே யோசிங்க, இந்த வார்த்தையை யோசிங்க. நானும் ஒன்றும் பெரிய ஒரு கட்சியில் ஒரு பெரிய வளர்ந்த தலைவர் கிடையாது. நானும் உங்களை போன்று நடுத்தரவாதியாக ஒரு கொள்கையை பிடித்துக் கொண்டு ஒரு இயக்கத்தில் போறோம். நாங்களும் சண்டையிடுகிறோம். நாங்களும் அங்கே பொருளாதாரம் இல்லாமல் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்த்து சண்டையிட்டு செல்வது என்பது எவ்வளவு கடினமான சூழல்ல ஒரு தேசிய கட்சிகளில் இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது திறமைகள் மட்டும் அரசியலில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. உங்ககிட்ட இருக்க காசு எல்லாம் போயிடும். போனதுக்கு அப்புறம் விஜய் திரும்பி நடிக்க போயிடுவார். நீங்க திருப்பி வீட்டுக்கு போக முடியாது. அதற்கான ஒரு சாம்பிள் தான் ஒரு ஈரோடு இடைத்தேர்தலாம் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நிக்கணும் இல்ல, மக்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கவன் என் மாநாடை பாத்தியா, உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு சொல்றீங்கல்ல, போய் நின்று அந்த தொண்டர்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக திரட்டி ஒரு ஒரு தேர்தலை ஒரு களமாட வேண்டியதானே. போய் நிற்க சீமான் சரியோ தவறோ தேர்தலில் நிற்கிறாரு, தான் கூட இருக்கவன நீ வா வந்து வேட்பாளர் நெல்லு மக்கள்கிட்ட அறிமுகம் வைக்க போய்க்க, ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அது வேறு நிலைப்பாடு. ஒரு மக்களுக்காக குரல் கொடுவதற்கு சண்டையிடுவதற்காக ஒரு கட்சி தேர்தல் நிற்க வேண்டும். ஒரு திமுகவுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்வதற்காகவாது அந்த களத்தை பயன்படுத்திக்க வேண்டும். அதையே நான் பயன்படுத்திக்க மாட்டேன் என்பதால் நம்ம எங்க கூட்டணி அமையும், எங்க நமக்கு சூழ்நிலை அமையும் காத்திருக்கக்கூடிய விஜயை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்துடைய எதிர்காலம், நான் நிச்சயமா சொல்றேன், இந்த வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு 5 வருடம் கழிச்சு நீங்க நான் சொன்ன வார்த்தையை நம்புவீங்க. விஜயை நம்பி நம்ம நடுரோட்டுக்கு வந்துட்டோமே. அதனால கொள்கை சார்ந்து ஒரு இயக்கத்தில் இருங்கள், அனுபவமான அரசியல்வாதிகள் பின்னால் நில்லுங்கள். அதுதான் உங்க குடும்பத்தை பாதுகாக்கும். இந்த மாதிரியான நடிகர்கள் பின்னால் நீங்கள் இருப்பது நிச்சயமாக நம்மை நடுத்தெருவுக்கு கொண்டு வரும் என்பதை விஜய் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். திமுக கூட்டணிக்காக நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாநில பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? இல்ல, அவர் ஒரு நியாயமான ஒரு மனிதராக அவரை தான் அவங்களால பண்ண முடியும். அந்த கம்யூனிஸ்ட் பழைய சித்தாந்தங்கள்லாம் அவரே புதிதாக வந்தவரே கூட 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டை கட்டி எழுப்ப முடியாது. கம்யூனிஸ்டுகள் போராடி கொண்டு சோர்ந்து போனவர்கள், ஒரு ரூபாயாக உண்டியல் குலுக்கி இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள், கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கிலும் பணத்தை பார்த்து கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் முதலாளிகள் ஆகிவிட்டார்கள். கம்யூனிஸ்டா இல்லை, எல்லாம் லக்ஸரி ஆயிட்டா, எல்லாம் லக்ஸரி கார், மக்களுக்காக குரல் கொடுக்க எவனு எல்லாம் ஏசி ரூம், ஆதரவு ரைட் ஆதரவா அதுக்கு ஒரு கட்டிங் வருதா, காசு வாங்கினோமா, ஷேர் பண்ணிக்கிட்டோமா, பிரிச்சுக்கிட்டோமா, அவ்வளவுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் காங்கிரஸை எதிர்த்து எதிர்கட்சியாக இருந்த இந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கிற அளவிற்கு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் தற்போது இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகள் யாரும் கம்யூனிஸ்ட்வாதிகள் கிடையாது. அவர்கள் எல்லோருமே கம்யூனிட்டி அரசியல் செய்பவர்களாக, எல்லோருமே காசுக்காக அரசியல் செய்பவர்களாக, தன்னுடைய சுயநல தேவைக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமே நின்று கொண்டிருந்த கம்யூனிஸ்ட், நான் படித்த கம்யூனிஸ்ட், நான் சிறுவயதில் பார்த்த கம்யூனிஸ்ட், இப்போது ஒரு ஒதுங்கி நிற்கக்கூடிய யார் ஆள்கிறார்களோ அவர்கள் பின்னால் ஒதுங்கி நிற்கக்கூடிய மறைந்து நிற்கக்கூடிய கொள்கைகளை அடமானம் ஆக்கிறது கிடையாது, வித்தர்றது. ஆரம்பத்தில் கொள்கைகளை அடமானம் வந்து மீட்கக்கூடிய இடத்துலயாவது இருந்துச்சு.
இப்ப இருக்க கம்யூனிஸ்டுகள்லாம் மொத்தமா கொள்கையை வித்துட்டு என்ன வேலை இருக்கு கொடுன்னு சொல்லி துண்ட தோல்ல தட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த உண்மைகளே அதை சார்ந்த கொள்கையில் இருக்கக்கூடிய புதிய இளைஞர்கள் தான் புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். நன்றிங்க.